அங்க காந்தாரா அப்படின்னா இங்க எங்க கருப்புங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய பேர் கருப்பு திரைப்படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சூர்யா நம்ம ஆர்ஜே பாலாஜி முதன்முறையா இணைந்து அமைத்த திரைப்படம் தான் இந்த கருப்பு. மாபெரும் அளவுல வெற்றி பெற்றிருக்கு. இதுவரை சூர்யாவோட திரை வாழ்க்கையில எந்த ஒரு திரைப்படமும் செய்ய முடியாத வசூல் சாதனைகளை இந்த திரைப்படம் படைச்சிருக்கு. பாக்ஸ் ஆபீஸ்ல கருப்பு திரைப்படம் 12 நாட்களை கடந்திருக்குங்க. உலக அளவுல 275 கோடி வசூல் செய்திருக்கு. உலக அளவுல மட்டும் இல்லங்க, தமிழ்நாட்டுல 7 நாட்களுக்குள்ள 100 கோடி வசூல் செய்திருக்கு. இப்போ 12 நாட்களை கடந்திருக்கனால கருப்பு திரைப்படம் தமிழ்நாட்டிலேயே 140 கோடிக்கு மேல வசூல் செய்திருக்கு. நிச்சயம் அது 150 கோடிக்கு மேல வசூல் செய்யும் அப்படின்னு சொல்லி சூர்யா ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா அது 150 கோடியை கடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு அப்படின்னு படக்குழுவினரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஒருவேளை காந்தாரா திரைப்படத்தினுடைய வசூலை நிச்சயமா இந்த கருப்பு திரைப்படம் மிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கு. இந்த காந்தாரா திரைப்படத்தை பத்தி நம்ம பேசும்போது அதை பற்றிய ஒரு சர்ச்சையும் இப்ப வெளியாகி இருக்கு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பேச போறோம். இந்தியில அடுத்தடுத்து வெளியான துரந்தர் திரைப்படத்தின் 2 பாகங்களின் மூலம் தென்னிந்திய அளவில் ரசிகர்களிடம் பிரபலமானவர் தான் நடிகர் ரன்வீர் சிங். இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கோவாவில் நடைபெற்ற இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் கலந்து கொண்டாரு. அப்போது கன்னடத்தில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற காந்தாரா திரைப்படத்தில் இடம்பெற்ற தெய்வ கோலா வழிபாட்டு நடனத்தை மேடையில மிமிக்ரி செய்து காட்டினாரு. இதற்கு கர்நாடகாவின் கடலோர பகுதி மக்களின் ஆன்மீக வழிபாட்டை அவர் அவமதிச்சிட்டாரு அப்படின்னு கடும் எதிர்ப்பு எழுந்தது. இது குறித்து பெங்களூரை சேர்ந்த வழக்கறிஞர் அவர் மீது நீதிமன்றத்தில் புகார் அளிச்சிருந்தாரு. தன் மீதான புகாரை தள்ளுபடி செய்யுமாறு ரன்வீர் சிங் கேட்டுக்கொண்டாலும் அதற்கு நீதிமன்றம் மறுத்துவிட்டது. மேலும் அவரை இந்த விஷயத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தனது தவறுக்கு பரிகாரமாக மைசூரில் உள்ள புகழ்பெற்ற சாமுண்டீஸ்வரி கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியது. இதனைத் தொடர்ந்து அப்போதே இந்த விவகாரம் தொடர்பாக மன்னிப்பு கேட்டிருந்தார் ரன்வீர் சிங். தற்போது மைசூர் சாமுண்டீஸ்வர கோவிலுக்கு வந்து பக்தர்களோட வரிசையில நின்று வழிபட்டு தனது வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காரு. இது குறித்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா பேசப்பட்டுகிட்டு இருக்கு. இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை காந்தாரா திரைப்படத்தினுடைய வசூல கருப்பு திரைப்படம் மிஞ்சினுமா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சக்தி FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.